பக் கன்வெர்ட்டர் இல்லாமல் வேறு 2 ரெசிஸ்டர் யூஸ் பண்ணி வோல்டேஜ் ரெடியூஸ் பண்ண முடியும்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? எஸ், முடியும். வோல்டேஜ் டிவைடர். வோல்டேஜ் டிவைடர்ன்றது ஒன்றும் இல்லை, 2 ரெசிஸ்டரை சீரியஸாக கனெக்ட் பண்ணும்போது கரண்ட் ஃப்ளோ வந்து சேமாக இருக்கும், பட் வோல்டேஜ் வந்து டிவைட் ஆகும். இந்த வோல்டேஜ் டிவைட் ஆகிறது பேஸ்டான ரெசிஸ்டன்ஸை பொறுத்து தான் இருக்குது. இப்போ நம்ம ஹையர் ரெசிஸ்டன்ஸ் போட்டோம் அப்படின்னா ஹையர் வோல்டேஜ் ட்ராப் நடக்கும். ஸோ இப்போ அந்த பேட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 7.4 வோல்ட் வருது. அதை நம்ம வோல்டேஜ் டிவைடர் யூஸ் பண்ணி நம்ம 5 வோல்ட்டு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 ரெசிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து 4.7K, இன்னொரு 10K ஓம். ஸோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14.7K. ஃபஸ்ட்டு நம்ம கரண்ட்டை வந்து மெஷர் பண்ணி வச்சுக்கணும். கரண்ட்டோட ஃபார்முலா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா V/R. நம்ம பேட்டரியில் மெஷர் பண்ண வோல்டேஜ் வந்து 7.4, நம்ம யூஸ் பண்ண ரெசிஸ்டன்ஸ் வந்து 14.7K. ஸோ 7.4 டிவைடட் பை 14.7K 0.5 மில்லி ஆம்பியர் வருது. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம செகண்ட் ரெசிஸ்டரில் உள்ள வோல்டேஜை மெஷர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 5 வோல்ட் கிடைக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வோல்டேஜோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா V = IR. ஸோ இப்போ நம்ம வந்து கரண்ட்டை மெஷர் பண்ணி வச்சிருக்கோம், அது 0.5 மில்லி ஆம்ப். ஸோ செகண்ட் ரெசிஸ்டர் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா R2 வந்து 10K ஓம். ஸோ இப்போது 0.5 × 10 போட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான 5 வோல்ட் கிடைச்சோம். ஸோ இந்த R1 வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டோட்டலாக கொடுக்குற வோல்டேஜ் வந்து 7.4, நமக்கு தேவையானது வந்து 5 வோல்ட் தான். ஸோ சம்வேர் வந்து இந்த 2 வோல்ட் வந்து நமக்கு வந்து ட்ராப் ஆகும். ஸோ அது எங்கே ட்ராப் ஆகும் அப்படின்னா, இது வந்து இங்கே R1ல தான் ட்ராப் ஆகும். ஸோ R1ல வந்து ட்ராப் ஆகிற வோல்டேஜ் வந்து எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னா, V = IR. ஐ வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சு என்னன்னா 0.5. ஸோ இப்போ R1 வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 4.7. ஸோ 0.5 4.7 2.3. நமக்கு வோல்டேஜ் ட்ராப் ஆகிருக்க வோல்டேஜ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 2.3.